அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கொப்பளித்தலும் கல்லீரலும். நான் அரசு பணியில் பணியாற்றின்னு இருக்கும்போது ஒரு அம்மா, என்னோட மூத்தவங்க, நல்ல பாடியாக இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள்லேயே கட 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 கடன்னு குறைஞ்சிக்கிட்டே ரொம்ப ஒல்லியாயிட்டாங்க. அப்புறம் இறந்தே போயிட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கல்லீரல் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. கல்லீரல் கெட்டு போனால் அதை சரி பண்ண முடியாது. இப்போ இந்த எண்ணெய் கொப்பளித்தல் கல்லீரலை எப்படி சரி செய்யும் பார்த்திங்கன்னா, இப்போது எண்ணெய் கொப்பளிக்கும் போது ஒவ்வொரு செல்லும் அசைக்கப்படுகிறது. இப்போ லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு செல்லும் வீங்கி போய் கிடக்கிறது, அதில் கொழுப்பு படிஞ்சு போய் கிடக்கிறது, அதில் நிறைய தேவையில்லாத பொருட்கள் படிஞ்சு கிடக்குது. ஏன்னா லிவர் தான் நம்முடைய உடம்பில் உள்ள அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறது. அந்த லிவர் கெட்டு போச்சுன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் அந்த எண்ணெய் கொப்பளித்தல் செஞ்சிங்கன்னா அந்த லிவரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருள் வெளியேறும், செல்லு சுத்தமாகும். அப்போது அந்த கல்லீரல் புத்துணர்ச்சி அடைந்து நம்ம என்ன நம்மகிட்ட குறைபாடு அப்படின்னு அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க ஆரம்பிச்சுக்கும். அதனால் எண்ணெய் கொப்பளித்தல் ப்ராசஸை நீங்கள் கடைபிடிங்க.